Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 11.3 பார்க்கலாம். வாங்க first sum பார்க்கலாம். Make up as many expression with numbers, no variables as you can from 3 numbers 5, 7, 8. இங்கே 5, 7, 8ன்னு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய எக்ஸ்பிரஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். நோ வேரியபிள்ஸ் அப்படின்னா வேரியபிள்ஸ் இருக்கக்கூடாது. வேரியபிள்ஸ்ன்றது எக்ஸு, ஒய்ஏ, இசட், ஆர் இந்த மாதிரி எந்த வேரியபிளும் இல்லாமல் வெறும் நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணணும். எவ்ரி நம்பர் ஷுட் பி யூஸ் நாட் மோர் தென் ஒன்ஸ். ஒரு நம்பர் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். யூஸ் ஒன்லி அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்டு கொடுத்துருக்காங்க 3 பாசிபிள் எக்ஸ்பிரஷன்ஸுன்ட்டு 5 + 8 - 7, 5 மைனஸ், இது வந்து அடிஷனுக்கு எக்ஸாம்பிள். இது பார்த்திங்கன்னா சப்ராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். இது மல்டிப்ளிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம மெனி எக்ஸ்பிரஷன் வந்து இந்த 3 நம்பர்ஸில் யூஸ் பண்ணி பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் 5 எடுத்துக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு அடிஷனுக்கு சொல்கிறேன். 5 + 8 + 7 இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 5 + 8 - 7 பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 5 + 7 - 8. நெக்ஸ்ட்டு 5 + 8 × 7. இதெல்லாம் பாசிபிள் வேஸ். நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துக்கும் நான் -5 அதே போட்டுட்டு எல்லாத்துக்கும் மைனஸில் போட்டிருக்கிறேன். இதுவும் வந்து பாசிபிள் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் 5 அப்படியே எழுதிட்டு எல்லாத்துக்கும் மல்டிப்ளிகேஷன் போட்டு அதே மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து இதெல்லாம் பாசிபிள் எக்ஸ்பிரஷன். இதே மாதிரி 5க்கு பதிலாக நான் 7 சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அப்புறம் இங்கே இருக்க நம்பரை 5 + 8 இந்த மாதிரி மாற்றிருக்கிறேன். இங்கெல்லாம் வந்து அடிஷன், இதெல்லாம் அடிஷனுக்கு, இது சப்ராக்ஷனுக்கு, இது மல்டிப்ளிகேஷனுக்கு. தேர்டு பார்த்தீங்கன்னா 8 + 5 + 7 இப்படியும் பண்ணலாம். 8ன்றதை ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு 5 + 7 இந்த மாதிரி பண்ணலாம். அடிஷனுக்கு இதெல்லாம் பாசிபிள் வேஸ். இதே மாதிரி நம்ம மைனஸ்க்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணலாம். அப்போ இவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். விச் அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் வித் நம்பர்ஸ் ஒன்லி. இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனில் எது நம்பர்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது எதெல்லாம் எது வேரியபிள் இருக்கக்கூடாது. வேரியபிள் இல்லாமல் வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ ஏ பார்த்தீங்கன்னா y + 3 இருக்குது. அப்போது இங்கே வேரியபிள் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பிரஷன் வித் நம்பர்ஸ். ஏன்னா பிகாஸ் we have variable y. So it is not an expression with numbers. நம்பர்ஸ்னு எழுதிடணும். இது வந்து ஏ சம். இது நெக்ஸ்ட்டு பி சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 7 × 20 - 8z கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்குது? வேரியபிள் இசட் இருக்குது. வேரியபிள்ன்றது வந்து எக்ஸ், ஒய், இசட், ஆர், என் இதெல்லாம் வேரியபிள். அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? நம்பர்ஸ் மட்டும் இருக்க எக்ஸ்பிரஷனை கேட்டிருக்காங்க. அப்போ இதுவும் வந்து இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பிரஷன் வித் நம்பர்ஸ். ஏன்னா இசட் வந்து வேரியபிள். we have variable இசட்னு எழுதணும். we have variable z, so it is not an expression with numbers. இது வந்து b ஓடது. நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள். இதில் பாருங்கள், இதில் ஏதாவது வேரியபிள் இருக்கான்னு பாருங்கள். எதுவுமே வேரியபிள் இல்லை. எக்ஸ் இல்லை, ஒய் இல்லை, இசட், என் எதுவுமே கிடையாது. அப்போ இதுக்கு என்ன எழுதணும்னா இட் இஸ் an expression. சி வந்து இட் இஸ் an expression with numbers. நெக்ஸ்ட்டு டி பார்த்தீங்கன்னா இங்கே 5 மட்டும்தான் இருக்குது. இந்த 5ல் இது பாருங்கள், வேரியபிள் இருக்கா? வேரியபிள் கிடையாது. அப்போது இதுவும் என்னென்னா இட் இஸ் an expression with numbers. there is no variable. அப்போ டிக்கும் இதே ஆன்சர் தான். இட் இஸ் an expression with numbers. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம்மு 3xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுன்றது வேரியபிள். இப்போ எக்ஸுன்றது வேரியபிள்னால நம்ம என்ன எழுதணும்னா we have variable எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பிரஷன் வித் நம்பர்ஸ் அப்படின்னு எழுதணும்.
நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் எஃப் சம் 5 மைனஸ் 5n. இங்கே வேரியபிள் பாருங்கள் nன்ற வேரியபிள் இருக்குது. அப்போது இங்கே என்ன எழுதணும்னா we have variable n இருக்குது. எஃப் சம் இது we have variable n, so it is not an expression with numbers. Next last sum g sum. இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் இருக்கான்னு பாருங்கள், pன்ற வேரியபிள் இருக்குது. அப்போது இதுவும் என்னது, we have variable p, so it is not an expression with numbers. வாங்க third sum பார்க்கலாம். Identify the operation addition, subtraction, division and multiplication in forming the following expression and tell how the expression have been formed. ஸோ இதுக்கு எக்ஸ்ப்ரெஷனும் ஆப்ரேஷனும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். எக்ஸ்ப்ரெஷன் ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன் எழுதிக்கோங்க. எக்ஸ்ப்ரெஷன் வந்து கொடுத்துக்கிறாங்களே இந்த கொஸ்டினில் இதுதான் அது எக்ஸ்ப்ரெஷன். நெக்ஸ்ட்டு அது என்ன ஆப்ரேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எக்ஸ்ப்ரெஷன் கிவனு நம்ம ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன் மட்டும் நம்ம ஐடென்டிஃபை. ஆப்ரேஷன்றது என்னென்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதை தான் நம்ம ஆப்ரேஷன் சொல்லுவோம். இப்போது ஏ சம்மில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கிவன் கொடுத்துருக்காங்க, z+1 கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கோங்க. எல்லாம் தனித்தனியாக எழுதிக்கோங்க. z+1. அடுத்தது என்ன இருக்குது, z-1. z-1. நெக்ஸ்ட்டு y+17. நெக்ஸ்ட்டு y-17. இந்த எக்ஸ்ப்ரெஷன் கிவன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன ஆப்ரேஷன் ஐடென்டிஃபை பண்ணணும். இது பாருங்கள் என்ன ஆப்ரேஷன், அடிஷன். அப்போனா இங்கே அடிஷன் எழுதணும். z+1 ஆப்ரேஷன் அடிஷன். நெக்ஸ்ட்டு -1. அப்போ மைனஸ்ன்றது என்னது, சப்ராக்ஷன் எழுதணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து திருப்பி ப்ளஸ் இருக்குது, y+17. அப்போ இது அடிஷன். y-17 வந்து சப்ராக்ஷன். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பி சம் 17y y/17 5yzன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் ஆப்ரேஷன் போட்டுக்கோங்க. கொடுத்த கொஸ்டின்ஸை நம்ம காலம் வைஸ் எழுதிக்கலாம். 17y y/17 5z. இப்போ 17y அப்படின்னா என்னென்னா 17 into y தான் நம்ம 17yன்னு சொல்லுவோம். அப்போது இது என்ன ஆப்ரேஷன், மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதணும்னா மல்டிப்ளிகேஷன் எழுதணும். நெக்ஸ்ட்டு y/17. y/17னா டிவிஷன் அர்த்தம். நெக்ஸ்ட்டு 5z. 5zன்றது 5 into z. அப்போது இங்கே என்ன ஆப்ரேஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன். அப்போ 5z வந்து மல்டிப்ளிகேஷன். வாங்க சி சம் பார்க்கலாம். சி சம்லேயும் எக்ஸ்ப்ரெஷன் ஆப்ரேஷன் எழுதிக்கோங்க. கொடுத்த கிவன் கொஸ்டின் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2y சி சம் 2y + 17. நெக்ஸ்ட்டு 2y - 17. இது ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்கள் சென்டரில் இருக்கிறது ஆப்ரேஷன் அடிஷன். அப்போ இங்கே அடிஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 into y இருக்குது பாருங்கள், இதையும் பார்க்கணும். 2yன்றது என்னென்னா 2 into y தான் நம்ம என்ன சொல்லுவோம், 2yன்னு சொல்லுவோம். அப்போது அது ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அப்போ என்ன ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் இங்கே இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன். multiplication and addition. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் 2y, அதுவும் வந்து 2 into y. அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன். மைனஸ் கொடுத்துருக்காங்க, அது சப்ராக்ஷன். இங்கே எழுதிடணும் மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ராக்ஷன். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். டி சம். m
minus 7m plus 3. Next minus 7m minus 3. So 7m என்றது 7 into m. அப்போ அது என்ன ஆப்ரேஷன்? மல்டிப்ளிகேஷன். இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் எழுதிடணும். நெக்ஸ்ட் இஸ் minus 7m plus 3 இருக்குது. இங்கே 7 into m மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன். ஏன்னா ரெண்டு ஆப்ரேஷன் இருக்குது. ஒன்று மல்டிப்ளை, நெக்ஸ்ட் வந்து அடிஷன் இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன். தேர்ட் இது பார்த்திங்கன்னா 7m minus 3. அப்போது ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்ராக்ஷன். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Give expressions for the following cases. 7 added to p. A sum 7 added to p. இப்போ அந்த 2pன்னு கொடுத்துருக்காங்களே அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போது p addன்னு சொன்னதுனால p plus 7. 7 added to p ஓட ஆன்சர் p plus 7. 2pன்னு கொடுத்தா அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். செகண்ட் சம் 7 subtracted from p. ஃப்ரம்மை தான் முதல்ல எழுதணும். அப்போது p ஃப்ரம் pன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த p முதல்ல எழுதிட்டு p subtractன்னு சொன்னதுனால p minus 7. நெக்ஸ்ட்டு c sum p multiplied by 7. p multiplied by சொன்னால் p into 7. p into 7 என்ன வரும்? 7p. நம்பர்ஸை முதல்ல எழுதிட்டு அப்புறம் நம்ம வேரியபிள் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு d p divided by 7. டிவைட் எப்படி போடுவோம்? p by 7ன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு e 7 subtracted from minus 7. அப்போ முதல்ல ஃப்ரம்மை தான் முதல்ல எழுதணும். அப்போ மைனஸ் எம்ன்னு எழுதிட்டு சப்ராக்டட் சொன்னதுனால மைனஸ்ன்னு போட்டுட்டு அப்புறமேட் 7 எழுதணும். நெக்ஸ்ட்டு எஃப் சம் minus p multiplied by 5. இப்போ minus p multiplied by 5ன்னு எழுதுங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எழுதணும். மைனஸை முதல்ல எழுதிட்டு minus 5p. நெக்ஸ்ட்டு minus p divided by 5. g sum. இப்போ மைனஸ் p டிவைடட் எப்படி போடுவோம்? இந்த மாதிரி போட்டுட்டு 5 போடணும். லாஸ்ட்டு சம் p மல்டிப்ளைட் பை மைனஸ் 5. p மல்டிப்ளைட் பை மைனஸ் 5. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா minus 5p. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Give expression in the following cases. இப்போ 11 added to 2m கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 தான் நம்ம முதல்ல எழுதணும். அப்போது 2m ஆடடுன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ ப்ளஸ்ஸு 11. இது வந்து ஏ சம்து. நெக்ஸ்ட்டு பி பார்த்திங்கன்னா 11 சப்ராக்டட் ஃப்ரம் 2m. ஃப்ரம் தான் முதல்ல எழுதணும். அப்போ 2m எழுதுங்க. ஃப்ரம் என்ன கொடுத்துருக்காங்க? 2m. அப்போ 2m சப்ராக்டட் சொன்னதால மைனஸு 11. நெக்ஸ்ட்டு வாங்க சி சம் பார்க்கலாம். 5 times y to which 3 is added. இந்த 5 டைம்ஸ்னால் என்னென்னா மல்டிப்ளிகேஷன். டைம்ஸ்னால் மல்டிப்ளிகேஷன். அப்போ 5 times yனா 5 into y to which 3 is added. அப்போ ப்ளஸ் 3. 5 into y நம்ம எப்படி எழுதுவோம்? 5y ப்ளஸ் 3. d sum 5 times y from which 3 is subtracted சொல்லியிருக்காங்க. முதல்ல 5 times yனா டைம்ஸ்னால் மல்டிப்ளிகேஷன். 5 into y. அப்போ 5 into yன்னு எழுதுங்க. from which 3 is subtracted, so minus 3. 5y minus 3. 5yலேருந்து 3 subtract ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு e sum y is multiplied by minus 8. y வந்து minus 8ல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணோன்னா நம்பர்ஸ் முதல்ல எழுதணும். சிம்பிள்ஸ் முதல்ல வந்து சைன் எழுதிக்கோங்க. minus 8y e sum. நெக்ஸ்ட்டு f sum y is multiplied by minus 8 and then 5 is added to the result. முதல்ல வந்து y வந்து minus 8 கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ y into minus 8 and then added 5 சொல்கிறாங்களா, அப்போ ப்ளஸ் 5. இப்போ மல்டிப்ளை இது ரெண்டு பண்ணிங்கன்னா என்ன வரும்? y into minus 8 minus 8y. முதல்ல சைன் எழுதிட்டு நம்பர்ஸ் எழுதிட்டு அப்புறம் y போட்டுட்டு ப்ளஸ் 5ன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு g sum y is multiplied by 5 and then the result is subtracted from 16.
y வந்து 5ல மல்டிப்ளை பண்ணோமா அந்த ரிசல்ட்டு சப்ராக்டட் ஃப்ரம் 16 இதோட ரிசல்ட்டு 16ல் சப்ராக்ட் பண்ணணுமா. அப்போ ஃப்ரம் 16 அப்படின்னு சொன்னதுனால ஜிசம்மை நம்ம முதல்ல என்ன எழுதணும், அந்த ரிசல்ட்டை இது கூட சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 16 மைனஸ் y மல்டிப்ளை பை 5னா என்ன எழுதுவோம், y இன்ட்டு 5ன்னு எழுதுவோம். அப்போ 16 மைனஸ் y இன்ட்டு 5 5y. இந்த கொஸ்டினில் அந்த ரிசல்ட்டை y மல்டிப்ளை பை 5னா 5y, அந்த 5y வந்து ஃப்ரம் 16 சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்டு சப்ராக்டட் ஃப்ரம் 16னா 16ல் சப்ராக்ட் பண்ணணும். அதனால் 16 மைனஸ் 5y. வாங்க நெக்ஸ்ட்டு எக்ஸம் y is multiplied by minus 5 and the result is added to 16. அந்த ரிசல்ட்டை வந்து 16 கூட ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம். அப்போது added to 16 கூட ஆட் பண்ணால் 16 முதல்ல எழுதிட்டு இப்போது y is multiplied by minus 5னா y into minus 5 என்ன வரும், minus 5y. ஸோ 16 minus 5y. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6th சம். Form expression using t and 4. Use not more than one number operation. Every expression must have t in it. Form expression using t and 4 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டீயும் 4ம் யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன் ஃபார்ம் பண்ணோம். யூஸ் நாட் மோர் தென் ஒன் நம்பர் ஆப்ரேஷன். ஒரு நம்பர் ஆப்ரேஷனுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எவ்ரி எக்ஸ்ப்ரெஷன் மஸ்ட் ஹவ் டி. எல்லா எக்ஸ்ப்ரெஷன்லையும் டீன்ற இருக்கணும், வேரியபிள் இருக்கணும். ஸோ என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா t + 4 4 + t இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து அடிஷனுக்கு. சப்ராக்ஷனுக்கு t - 4 போடலாம், 4 - t போடலாம். மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 × t. நெக்ஸ்ட்டு t × 4 ரெண்டுமே சேம் தான், அதனால் 4 × t போடலாம். நெக்ஸ்ட் டிவிஷனுக்கு பார்த்திங்கன்னா t/4, அடுத்தது 4/t. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரெஷன் ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம். இது A, B. இது ஃபார்ம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் யூஸிங் y, 2 and 7. எவ்ரி எக்ஸ்ப்ரெஷன் மஸ்ட் ஹவ் y in it. நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸ்ப்ரெஷன் நம்ம ஃபார்ம் பண்ணோம். y, 2, 7 யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஷன் ஃபார்ம் பண்ணணும். எல்லா எக்ஸ்ப்ரெஷனையும் yன்ற வேரியபிள் இருக்கணும். யூஸ் ஒன்லி 2 நம்பர் ஆப்ரேஷன். எல்லாத்துலேயும் 2 நம்பர் ஆப்ரேஷன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். தீஸ் ஷுட் பி டிஃப்ரெண்ட்டு. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அடிஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2y 2 ஆப்ரேஷன் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. யூஸ் ஒன்லி 2 நம்பர் ஆப்ரேஷன். அதனால் மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் யூஸ் பண்ணி ஒன்று பண்ணலாம். 2y + 7. நெக்ஸ்ட்டு 2y - 7. அடுத்தது பார்த்திங்கன்னா 7y + 2. ஏன்னா இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனும் இருக்குது. 2 × y + 7. அதுதான் ஒன்லி 2 மோர் ஆப்ரேஷன்ஸ் சொன்னதுக்கு 7y + 2 பண்ணலாம். அடுத்தது 7y - 2 பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா y + 2/7 இந்த மாதிரியும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு y - 2 + 7, y - 2 × 7 இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.